ப்ரோ என்ன ப்ரோ ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்கீங்களா? சரி மறைச்சிடுவோமா? சூப்பர். வந்து அடியில் 350 போய் மஜா பண்றோம் இன்னைக்கு. இதுதான் வந்து லாக்கர் ரூம். கிட்டத்தட்ட எவ்வளவு கிரவுட் இருக்கு பாருங்க. அங்க இவ்வளவுதான் அளவு இருக்கும் பாத்துக்கோங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஸ்பின் மில்க்கு வந்திருக்கோம். சார் மேலே நிக்கிறானுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வேற மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். நான் 1 hour நின்னாதான் நீங்க நார்மலாவே போக முடியும். டெக்னோ ஜம்ப் ஜஸ்ட் அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி கைட் ஃப்ளையர் ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே கீழே போயிட்டு வருவாங்க. கண்டிப்பாக வண்டர்லா வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை. மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைடு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஆஃபீஸ் தமிழ். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம்னா, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம வண்டர்லா வந்திருக்கோம். ஸோ வண்டர்லாவில் வந்து எந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குது, வண்டர்லா வந்து ஒத்தா இல்லையான்றதை நம்ம போய் பார்க்கலாம். அது முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் இங்கே அட்டத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக பார்க் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் க்ரௌட்லாம் வந்துட்டாங்க. மணி 10:30 தான் ஆகுது. அதுலாம் க்ரௌடாக இருக்குது. கடைசியில் தான் வந்தார் வினய் மாகாடு. பார்த்தீங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வராரு. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்கீங்களா? ஸ்நாக்ஸ் எடுத்து வந்திருக்கேனே, என்ன பண்ணுறீங்க? வண்டர்லா வந்திருக்கீங்களா இல்லை வந்து அப்படி கேள்வி கேட்குறீங்க என்ன நீங்கள்? சரி மறைச்சிடுவோமா? மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. நாங்கள் ஸ்நாக்ஸை வந்து அவங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போகலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸ்நாக்ஸ் நீ எடுத்துட்டு வந்தா உள்ள எங்க வியாபாரம் நடக்கும். அதுக்காக தான் அவங்க வெளியே சாப்பிட போயிருந்தோமா? இறக்கி விட்ருவோம். லைட்டாக பிடிச்சி காற்று இறக்கிட்டு சூப்பர் வந்து அடியில் கைட் பண்ணுறோம். இன்னொன்று கண்டுபிடிக்காங்களா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செக் பண்ணலை. உள்ள போய் பார்க்குறோம். இது வந்து புதுசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்லாம் உள்ள வாட்டர் இதுக்கு வந்து யூஸ் ஆகும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400. ஸ்பாட் ஆகிட்டா 350. நம்ம இப்போ ஒண்டர்லா நோக்கி போயிட்டு இருக்கோம். லைன்ல நிக்கிறோம் गाइस. போய் மஜா பண்றோம் இன்னைக்கு. வெல்கம் டு ஒண்டர்லா கைஸ். நண்பர்களே, என்ட்ரிக்கு வந்துட்டோம். ஒண்டர்லாவோட என்ட்ரியில் இருக்கோம். டிக்கெட் புக்கிங் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து 11 o'clock என்ட்ரி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா போயிட்டு லாக்கர் உள்ள பேக்கெல்லாம் வச்சிடும். ரைடு போகிறாங்க. ஹேண்ட்பால், இது ஹேண்ட் பாஸ்கெட் பால். இப்போ இதை பஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போய் விழுந்துச்சா. நைஸ் கேம் ப்ரோ. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டைம்ல நம்ம தனியா இருக்கும் போது போட்டு விளையாண்டுக்கலாம். போட்டு விளையாடுவியா ப்ரோ? இதுதான் வந்து லாக்கர் ரூம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் போடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நின்னோம். இப்போ லாக்கருக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு கிரௌட் இருக்கு பாருங்க அங்க. இதுவே நமக்கு ஒண்டர்லால ஒரு கன்சர்ன். வர போறவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. இதுதான் நம்ம லாக்கர் செக்ஷன். இவ்வளவுதான் அளவு இருக்கும் பாத்துக்கோங்க. ஒரு 2 பேக் வச்சுக்கலாம், பிளஸ் 4 ஷர்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருளை மட்டும் இதில் வச்சுக்கலாம். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போறீங்களா? உள்ள போயிட்டு வந்துடுவீங்களா? இதை ஸ்பின் வில் இது வந்து வாங்கடான்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. யாருக்கு அவங்க கண்டிப்பா போகலாம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஸ்பின் மில்க்கு வந்திருக்கோம். இதோட மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சாரி 50 மீட்டர். இல்ல ப்ரோ, கட் பண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து. நோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுறேன். டேக் 2. गाइस, இப்போ எங்க இருக்கோம்னா ஸ்பின் மில். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு திரும்ப அங்க நிறுத்தி அங்க இருந்து கீழே வராங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாங்க இப்போ அங்க போலாம். போங்க நீங்க போங்க. நான் நீ போலியாடா? டிவிகே செய்திகளுக்காக உங்கள் தமிழன்பு. போங்கடா நீங்க. போயிட்டு வந்தானுங்கன்னா வ்ளாக்ல பார்க்கலாம். சொல்லுங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம், மஜா பண்ண போறோம். பெருசா இருக்கு. ரெடி ஆயிட்டானுங்க, போறானுங்க. ஸ்டார்ட் ஆக போகுது. சூப்பர். கிரி பாரா. நல்லா வேலை போல.
பாரா ஆக்சுவலாக இது வந்து ஹைட்ராலிக்லேயே லாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது, பயப்படுறமெல்லாம் இல்லை. ரைடு போகிறது தான் பயமாக இருக்குது. சார் மேலேயே நிற்கிறானுங்க, கீழே வருவானுங்க நினைக்கிறேன். வரானுங்க 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 வரானுங்க. சூப்பர் ஆரம்பிச்சா. தமிழுக்கு எதாவது கீழே வந்துச்சுன்றாங்க. எல்லாமே இருக்கா? எல்லாமே ஞாபகம் இருக்கு. இல்ல தமிழ் ஏதாச்சும் இருக்கா? ப்ரோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸ்பின்மில் சேஃப்டி எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ சேஃப்டி ரொம்ப டைட்டா இருந்துச்சு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். முன்ன மாதிரி இப்போ மேனுவலா முன்ன கிரிப் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல. ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் கிரிப், நல்லா டைட்டாவே இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து போறோம். அடுத்து இப்போ நாங்க ரோலர் கோஸ்டர் போலான்னு இருக்கோம். ரோலர் கோஸ்டர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கு. நீங்க எப்பயுமே ஃபாஸ்ட் ட்ராக் போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கூட்டமா இருக்கு. வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ப்ரோ ஏறி உட்கார வர கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ரைடு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. உலக ரவுண்டுன்றத மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு ப்ரோ. மஸ்ட் ட்ரை ரைடு. மினிமம் 2 தடவை வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து தாஞ்சாவூர் ரோலர் கோஸ்டர். இந்தியாவிலே நார்மலா ரோலர் கோஸ்டர் சீட் மேல அந்த ரைட் போற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா அந்த கம்பி கீழே வந்து நம்ம சீட் தொங்கிட்டு இருக்கும். இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த தாஞ்சாவூர் ரோலர் கோஸ்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து டேஞ்சரோல இருக்கோம். ரோலர் கோஸ்டர்ல கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலாவே இங்கே இவ்வளவு கூட்டம், பிளஸ் மேல வந்து அவ்வளவு கூட்டம் நிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இல்லை 1 hour நின்னாதான் நீங்க நார்மலாவே போக முடியும். எப்பயுமே சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா ஈஸியா போயிடலாம். ரொம்ப க்ரௌடாக ஒரு 3:30 போல வந்து செக் பண்ண சொல்றாங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். அடுத்து எங்க போகணும் சரவணன்? இப்போ எங்க இருக்கோம்னா டெக்னோ ஜம்ப். இது பாத்தீங்கன்னா 3 பேரா ஜஸ்ட் அப்படியே ஷேக்கிங்கா, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதை பாத்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி ஜம்ப் ஆகி போறது 3 பேரா. நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போங்க. நானும் வரேன் ப்ரோ. மயக்கம் வருது எனக்கு. ரெயிலி கொஞ்சம் கூல் பண்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. இந்த வாட்டர் வருது. இப்போ வந்திருக்க ரைடு பேர் வந்து கைட் ஃப்ளையர். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பேரட் மாதிரி அப்படியே பறந்து போகிறது, படுத்துக்கிட்டே. அங்கே இருக்க பொசிஷன்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே கீழே போயிட்டு வருவாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. எனக்கு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி போறீங்க? ரைட் ஒரு பால் 150. ப்ரோ ட்ரை பண்ண போறாரு. பார்க்கலாம். சாய் ஓ தலைவன் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே போட்டாப்ல. ஆக்சுவலா இந்த கேம் விளையாடுங்க. ஒரே பால்ல ப்ரோ போட்டாரு. காலி லெட்ஸ் ட்ரை. இந்த பொம்மை 650 ரூபா வரும், 500 ரூபா லாபம். போறா தமிழே. அப்படிலாம் போட்டா விழுகாதுடா. ஓ அதெல்லாம் டெக்னிக். எனக்கு இன்னொரு பொம்மை வாங்கிட்டு ஏதோ ட்ரை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இவர் போட்டாரு, மறுபடியும் ட்ரை பண்றாரு. இருந்தாலும் நம்ம வின் பண்ணிட்டோம். வந்ததுக்கு ஒரு பெரிய பொம்மை லாபம். பிச்சு
गाइस இப்போ நம்ம வந்து 10 பேர் வரல 11வது ஆளு நம்ம டீம்ல இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணிருக்காரு இவர்தான் டின்டு நல்ல இது ட்ரிங்கிங் வாட்டர்லாம் வச்சுருக்காங்க நம்ம வாட்டர் கேன் காசு கொடுத்து வாங்கணும்லாம் இல்லை இங்கே தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா வந்து ரைடு பக்கத்தே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சொல்லி இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ரைடும் செட் ஆகாது போல இருக்குது இந்த மாதிரி தலை சுற்றுது பட் ஆனால் பாய்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இவனை மட்டும்தான் நீ தனிமைன்னு சுற்றிட்டு இருக்கோம் இது வந்து ஒண்டர் ஃப்ளாஷ் ஆக்சுவலாக இது மேலே ஏறிட்டு அந்த சைடு வந்து கீழே இருந்து தண்ணி கொஞ்சம் அடிக்கும் ட்ரை ரைட்லாம் முடிச்சுட்டாங்க வெயில் கொஞ்சம் தெரியுது நல்லாது இந்த வெயிலை இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போ வாட்டர் ரைடு போகலான்னு இருக்கோம் ஸோ வாட்டர் ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வாட்டர் ரைடு எதுலாம் போக முடியுமோ பார்ப்போம் ட்ரை ரைட்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபுல் இந்த வேவ் ஃபுல் எப்படின்னா ஸ்டார்டிங்காக ஒரு சைரன் சத்தம் கேட்கும் அப்போ என்னன்னா ஒரு வேவ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த எண்டில் போயிட்டு எல்லாரும் போய் நிற்பாங்க அப்படியே அந்த வேவ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வேவ்ஃபுல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைன் டிஸ்கோன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியலாக ரைன் செட்டப் மாதிரி பண்ணியிருப்பாங்க அங்கே சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க வாட்டர் ஸ்லைட்ஸ் ஓவரால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரை ரைடுக்கு அகைன் வந்துட்டோம் நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைலர் சொல்கிறாங்க இது எப்படின்னா வந்து ஸ்டாண்டிங்கில் இருப்போம் சடனாக சர்க்கிள் ரொட்டேஷனும் நடக்கும் இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துச்சு நெக்ஸ்ட் இதுதாங்க டாப் 2 ரைடுன்னு சொல்லலாம் டாப் 1 வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஆங்கிள்லையும் சுற்றிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும் கண்டிப்பாக வண்டர்லாம் வந்தீங்கன்னா இது மஸ்ட் ரைட்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் சூப்பர் கலி ப்ரோ பறக்க போறான்டா இந்த ரைடு பேர் வந்து ஜி ஃபால் சொல்கிறாங்க இது வந்து டாப் 3 சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இது என்னன்னா அட்ரினல் பம்ப் ப்ரைஸ் அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போது பாருங்களேன் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைடு சொன்ன மாதிரி டாப் 1ல இருக்க ரைடு இதுதான் இது வந்து டேஞ்சரோ சொல்லுவாங்க வண்டர்லாவில் ஆக்சுவலாக இந்த ரைடில் வந்து ஒரு ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிஎம் இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர் அது சென்னை வண்டர்லாவில் மட்டும்தான் இருக்குது ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா வந்து ஒன் டே வண்டர்லா வந்து ஒட்டா இல்லையான்றது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இங்கே ரைட் பண்ண பயம் இல்லை
வாட்டர் எதுவுமே பயம் இல்லைன்னா சூப்பரான பிளேஸ், எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஒரு ரைடும் அமேசிங்கா இருக்கு. மற்றபடி பயந்தீங்கன்னா வரணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காது, பெருசா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. பட் ரைடர்ஸ் பயம் இல்லை, எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான டைம். காலை 11 மணிக்கு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மேலே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒன் டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்கு. என்ன அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்படியே ரைட் என்ஜாய் பண்ணுறது, அதாவது டைம் கால்குலேஷன் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.